ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால இயேசு ஆறுதலிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக இந்த நற்செய்தியை கொடுக்கும்படி தேவன் கொடுத்த தருணத்துக்கு நன்றி. இந்த வேளையில் ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் ஒரு பயமும் ஒரு திகிலும் உண்டாகி கொண்டு இருக்கிறது. என்ன பயம்? தேசத்தில் என்ன நடக்கும்? என் வாழ்க்கையில் என்ன நடக்கும்? என் பிள்ளைகள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட போராட்டத்தை சந்தித்து கொண்டு இருக்கிறேன், என்ன நடக்க போகுதோ? நான் வெட்கப்பட்டு போயிடுவனோ அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்கிறீங்க. உங்கள் பிள்ளைகளை குறித்து பலவிதமான பயம், திகில் ஒன்று இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பிறக்கும் பொழுது உன் மகனை கொண்டு வந்தையா? நீ பிறக்கிறதற்கு முன்பாக நான் உன்னை தெரிந்து கொண்ட ஒரே ஒரு நோக்கம், நீ எனக்கு வேணும் என்று சொல்லித்தான் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ பிறக்கும் பொழுதே உன் சொத்துக்கள் வீடுகள் கூட வந்ததா? இல்லை. ஆனால் பிள்ளைகள் வேதனைப்படும் பொழுது, கஷ்டப்படும் பொழுது நீ பதட்டமாய் ஒவ்வொரு நாளும் அழுது சிந்தித்து கொண்டு இருக்கிறாயே, இது எனக்கு சுத்தமா? இல்லை. ஆனால் உன்னை தெரிந்து கொண்டதும் நானே, உன்னை வளர வைத்ததும் நானே, உனக்கு கற்பத்தின் கனியை கொடுத்தது நானே, அந்த கனியை வளர செய்வதும் நானே, அதை வளர்ந்து அதுக்கு ஒரு நல் காரியம் செய்வதற்கு நானே. ஆனால் எல்லாவற்றையும் நான் செய்ததை அவன் உணராதபடி நீ பயந்து கொண்டு இருக்கிறாயே, கவலைப்படாத. வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காமலும் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்லுகிறேன், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். இதுவரையும் ஆண்டவர் நடத்தி வந்தவர் இந்த புதிய ஆண்டில் உங்களை நடத்த போகிற விதத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் ஆண்டவர் ஒரு அற்புதமான காரியத்தை செய்ய போகிறார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகைத்து பலவிதமான எண்ணம் கொண்டு பல சிந்தைக்கு கொண்டு போகாதீங்க. ஏன் இந்த வாழ்க்கை எனக்கு? பூமியில் இருக்கிறதை காட்டிலும் நான் மறைந்து போவதை நலம் என்று சொல்லாத. கர்த்தர் உன்னை, உன் பிள்ளைகளை, உன் சந்ததியை 4 தலைமுறை கண்ட யோபை போல கர்த்தர் உன்னை மாற்றப் போகிறார். பயப்படாத, பயப்படாத. ஆண்டவரிடத்தில் கேளு. அதே யோவான் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, நீங்கள் என் நாமத்தினால எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். அவருடைய நாமத்தினால கேளுங்க. ஆண்டவரே, இதுவரையிலும் என் தேவன் நடத்தினவர், கடந்த ஆண்டு முழுதும் என்னை நடத்தினவர், என்னை ரட்சித்த நாளிலிருந்து என்னை நடத்தினவர், என்னை உருவாக்கின நாளிலிருந்து நடத்தினவர், இந்த 2026ஆம் ஆண்டில் நீங்கள் செய்ய போகிற காரியத்தை நான் உங்களுடைய நாமத்தினால நான் பெற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்லி நீ விசுவாசத்தோடு நீங்கள் கேட்பீர்களானால் கர்த்தர் அப்படியே செய்வார். அடுத்த வசனம் எப்படியா சொல்லுது? 14, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அப்படியே நடக்கும். அவருடைய சித்தத்தின்படி நம்ம நடந்தா அப்படியே நடக்கும். சரியா ஜெபிக்கணும், சரியா வேதம் வாசிக்கணும், வேதத்துக்கு கீழ்ப்படியணும், வேதத்தின்படி நடக்கணும். அப்படி நடக்கிறவர்களுக்கு அவருடைய நாமத்தினால நீ என்ன கேட்டாலும் சரி கர்த்தர் இந்த ஆண்டில் நிறைவாய் கர்த்தர் மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் அப்படியே நடத்துவார், அப்படியே நடத்துவார். தேவ பிள்ளைகளே, இந்த நாள், இந்த ஆண்டில், இந்த துவக்கத்தில், இந்த முதல் நாளில் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள்,
இயேசுவினிடத்தில் விசுவாசமாயிருங்கள். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது சம்பூரணமாய் பரிபூரணமாய் கர்த்தர் நடத்துவாராக. ஆமென். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை, உங்களுடைய இதயத்தை, உங்களுடைய வாழ்க்கையையும் கர்த்தர் ஒரு பரிபூர்ண நன்மையினால நிரப்ப போகிறார், ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களை பார்த்து சொன்னீர், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என் நாமத்தினாலே நீங்க எதை கேட்டாலும் நான் செய்வேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து எங்கள் பயத்தை எல்லாம் நீக்கி போட்டு நீங்க எங்க கூட இருக்கிறீன்னு சொல்லி எங்களை ஆண்டவரே நீர் எங்களோடு பேசின கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஆமா ஆண்டவரே, யோசுவா 1:5 படி நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுதுமில்லை, உன்னை கைவிடுதுமில்லை என்று சொல்லி வாக்குத்தத்தத்தின்படி எங்களை நடத்த போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த தொலைக்காட்சியில் இருந்து பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஜனத்துக்குள்ள இருக்கிற பயத்தை எடுத்து போடும், எதிர்கால பயத்தை எடுத்து போடும், எல்லா பயத்தை நீக்கி கர்த்தர் அற்புதமான காரியத்தை செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தின் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவ நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.